இந்த ஆண்டு ஐப்பசி அன்னாபிஷேகம் நவம்பர் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுகிறது. அந்த நாளுடன் ஐப்பசி மாதம் முடிந்து அடுத்து கார்த்திகை மாதமும் தொடங்குகிறது. நவம்பர் 15ஆம் தேதி அதிகாலை 3:53 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் அதிகாலை 3:42 மணி வரை பௌர்ணமி திதி உள்ளது. இந்த பௌர்ணமி தினத்தன்று அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரங்களும் இணைந்து வருகிறது. இது போன்ற சிறப்பான நாளில் சிவன் கோவில்களில் சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. லிங்கம் முழுவதும் அன்னம் சாத்தப்பட்டிருக்கும். இந்த அன்னத்தை சாப்பிட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிட்டும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சந்திர பகவானின் சாபம் நீக்கப்பட்ட நாளும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமிதான். இந்த நாளில்தான் சந்திரனுக்குரிய தானியமான அரிசியில் சிவனுக்கு அன்னமிட்டு அபிஷேகம் செய்ததால் சந்திரனால் ஏற்படும் பாதிப்புகளும் நீங்கும். பிரசாதத்திற்கு பால், இளநீர், தேன், தயிர் உள்ளிட்டவை வாங்கி தருவது போல் அன்னாபிஷேகத்திற்கும் அரிசி வாங்கி கொடுத்தால் நம் வீட்டில் உணவு தட்டுப்பாடு இருக்காதாம். உங்கள்